உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 மற்றும் 16. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே நமது பரிசுத்தத்தின் ஆதாரமாக நினைத்தால் நம்முடைய சிந்தையிலும் செயலிலும் தீமையான மற்றும் அசுத்தமான யாவற்றையும் தவிர்த்து அவரது பெயரை சுமப்பதற்கு தகுதியானவர்களாக நாம் காணப்படுவதில் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய பரிசுத்த வாழ்வின் தரம் என்பது நாம் பேசும் வார்த்தைகளில் மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் காணப்பட வேண்டும் என்றே நம்மை படைத்த ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய கிருபையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்வில் எப்பொழுதும் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சிந்தனைகள் மற்றும் எண்ணங்களை உமக்கு நேராக திருப்புகிறோம். நீவே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.